உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் மோகன். அதனாலதான் ராதா உனக்கு மனைவியா அமைஞ்சிருக்கா. பொதுவா ஒரு பொண்ணு சுக துக்கங்களை பகிர்ந்து தான் கணவனுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கிறான்னா அவ உண்மையிலேயே ஒரு சிறந்த மனைவிதான். அம்மா, ராதா எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. ஆனா நான் இருக்கும்போது ராதா எப்படிலாம் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மோகன், இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது, பெருமை தான் படணும். ராதா, கீர்த்தி 2 பேரும் அவங்க சைடுல இருந்து முழு உழைப்பு கொடுக்கறாங்க. அங்க பாரு. கீர்த்தி நேத்து வரைக்கும் நம்ம வீட்டுல அவளுக்காக ஒரு கிளாஸ் தண்ணிய கூட போய் எடுத்துக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு பாரு, வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. கிச்சனையும் அவதான் கிளீன் பண்ணா. மாப்பிள்ளை காலையிலேயே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி வெளியில போயிட்டாரு. மோகன், குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் அவங்க வழியில எல்லா முயற்சியும் பண்றாங்க. அம்மா, எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நானும் ஏதாவது வேலைக்கு போகணும்னு எனக்கு தோணுதுமா. அதாவது குடும்பத்தோட உழைப்புல அவங்களுக்கு நானும் துணையா நிக்கணும்ல. மோகன் ஐயா, இந்த உலகத்துல எந்த வேலையும் சின்னதோ பெருசோ கிடையாதுதா. இத்தனை வருஷங்கள்ல நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனீங்க, அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சின்ன வேலைக்கெல்லாம் போனா நல்லா இருக்காது மோனையா. நீங்க எது செய்யறதா இருந்தாலும் அது பெருசா இருக்கணும். நீங்க பெரிய வேலை தான் பண்ணணும். நம்ம குடும்பத்தோட அந்தஸ்து குறையாம பாத்துக்கணும். மோகனையா, நீங்க குடும்பத்தை பத்தி கவலையே படாதீங்க. ஏன் கிட்ட விட்டுருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இவங்கள பத்தியும் கவலைப்படாதீங்க, இவங்களையும் நான் பாத்துக்கிறேன். நிஜமா ராதா, நீதான் என்னோட மிகப்பெரிய பலமே. எனக்கு நல்லா தெரியும், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.